விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். திருச்சி மற்றும் காரைக்குடியில் பரவலாக மழை பொழிவு. கோயம்புத்தூர், திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழ்நாட்டில் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கும் பணி வரும் 10ஆம் தேதி தொடக்கம். வீடு வீடாக சென்று விநியோகிக்க உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். EPS, நயனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் இதுவரை 3430 வேட்புமனுக்கள் தாக்கல். அதிகபட்சமாக கரூரில் 84 வேட்புமனுக்கள், குறைந்தபட்சமாக மதுரை தெற்கில் 3 வேட்புமனுக்கள் தாக்கல். தேர்தல் நடக்கும் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இதுவரை 651 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், பரிசுப் பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் மட்டும் 30 கோடி ரூபாய் ரொக்கம் உட்பட 170 கோடி ரூபாயை கைப்பற்றிய பறக்கும் படை. திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரனுக்கு சொந்தமான கல்வி நிறுவனத்தில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. கணக்கில் வராத பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை. மேலூர் பொது தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் காஞ்சிபுரம் MP விஸ்வநாதன். அதிமுகவின் பெரிய புல்லான், தவேகவின் மதுரை வீரன், நாம் தமிழர் கட்சியின் கோட்டைக்குமாரை எதிர்த்து களம் காண்கிறார். தமிழ்நாட்டின் DNA-விற்கு துரோகம் இழைக்கும் NDA-விற்கு அதிமுகவை அடிமையாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. திருமங்கலம் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட DNA-வுக்கு மாறா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா NDA இருக்கு. அவங்களோட அடிமைகளா அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறார் பழனிசாமி. மதுரையை மணிப்பூராக மாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் மாடல் வன்முறை மாடல் என்றும் விமர்சனம். NDA முன்வைக்கிறது வளர்ச்சியை கெடுக்கிற ஆரிய மாடல், மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆரிய மாடல். இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். தமிழ்நாட்டுக்கு வரும் பணம் எல்லாம் மக்களுக்குத்தான் செல்கிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரிப்பணம் எங்கே செல்கிறது என்றும் கேள்வி. பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படல, அரசோட பணம் எல்லாம் எங்கே போகுது, கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு, தமிழ்நாடு திவாலாக போகுது என்று எந்த புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்கிறீங்களே, எல்லாமே நேரடியா மக்களுக்கு தான் போகுது. தங்களது குடும்பத்துக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெய்வேலி பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 8000 கூப்பன் கொடுக்கிறாளாம். திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. திமுகவின் தூண்டுதலின் பேரிலேயே தவேக தேர்தலில் களமிறங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்றும் விமர்சனம்.
Kamal Hassan also came in. What did he get? 2% vote? Not even that. Everybody likes to go and see actors wherever they come. When Shah Rukh Khan comes out in the balcony of his house, there's a huge crowd outside his house in Bandra. திருநள்ளாறு தொகுதி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் பரப்புரை. மணவெளி தொகுதி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என முழக்கம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகன் நுக்கம் அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு. தமிழ்நாட்டின் கடன் குறித்து பேசுவதற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு என்ன தகுதி உள்ளது என சீமான் கேள்வி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே 196 லட்சம் கோடி கடன் இருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு கடன் அறிக்கை கொடுக்க அவர் யாரு? இந்திய கடனை கொடுக்க சொல்லுங்க. இந்தியாவுக்கு எவ்வளவு கடன்? 196 லட்சம் கோடி கடன். ஏன் கடன்? இப்ப இவ்வளவு வரி வருவாய் வரும்போது கடன் பெற வேண்டிய தேவை வருது. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை அதை கொடுத்துட்டு கொடுக்க சொல்லுங்க. சென்னை வில்லிவாக்கம் மற்றும் தியாகராய நகரில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள தலா 1 மணி நேரம் அனுமதி. அண்ணா நகர், விருகம்பாக்கம் தொகுதிகளில் அனுமதி கிடைக்கவில்லை என தகவல். சென்னையில் உரிய அனுமதி கிடைக்காததால் விஜயின் பரப்புரை ரத்து. தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. ராணிப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மாற்றப்பட்டதாக தகவல். கட்சி தலைமை அறிவித்த வினோத் காந்திக்கு பதிலாக அவரது தந்தையும் அமைச்சருமான காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய ஆயத்தம். கலைஞருக்கு மெரினாவில் இடம் ஒதுக்கும் விவகாரத்தில் இபிஎஸ் இரக்கமற்று நடந்து கொண்டதாக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. சட்ட போராட்டம் மூலமே வெற்றி கிட்டியதாக நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் மனம் திறந்து பேட்டி. அண்ணன் தளபதி அவர்கள் இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை அப்படிங்கிறத ரொம்ப உணர்வு பூர்வமாக எடுத்து சொன்ன பொழுது கூட கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாமல் அரசியல் ரீதியாக மட்டுமே அதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். கும்பகோணம் சுவாமிமலையில் பங்குனி பெருவிழாவை ஒட்டி அரசலாற்றங்கரையில் யானை விரட்டல் நிகழ்வு. ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம். மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கோவில்பட்டியில் வரும் 12ஆம் தேதி முதல் தீப்பெட்டி ஆலைகளுக்கு விடுமுறை விட உற்பத்தியாளர்கள் முடிவு. 5 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அபாயம். விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி. திருத்தணி மலைக்கோயிலில் கடைக்கு இடம் பிடிப்பதில் வியாபாரிகளிடையே தகராறு. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை.
புதுச்சேரி, கேரளா, அசாமில் நாளை மாலையுடன் நிறைவடையும் தேர்தல் பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் தீவிரம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க அதிமுக குரல் கொடுக்கும் என புதுச்சேரியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக நாமம் போட்டுவிட்டதாக விமர்சனம். பிரதேசம் நீண்ட நாள ஒரு கோரிக்கை, தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று. அதை பெறுவதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். புதுச்சேரி பரப்புரையில் முதலமைச்சர் பெயரை மாற்றி கூறிய எடப்பாடி பழனிசாமி. கொரோனா காலத்தில் முதலமைச்சராக நாராயணசாமி இருந்த நிலையில் ரங்கசாமி சிறப்பாக செயல்பட்டார் என கூறியதால் சலசலப்பு. மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் கொரோனா வந்தது. தமிழ்நாட்டில் எப்படி வந்தது அதே மாதிரி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் மக்கள் படுகிற துன்பத்திலிருந்து மீட்டெடுத்தது இந்த புதுச்சேரியில் இருக்கிற அன்றைய முதலமைச்சர் அவர்கள். புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாளர்களுடன் கடைக்கு சென்று தேநீர் அருந்தினார். புதுச்சேரியில் ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனாம் தொகுதிகளில் விசிக வேட்பாளர்கள் பெயர் இருந்தாலும் கூட்டணி கட்சியினருக்கு தான் வாக்கு சேகரிப்போம். திருமாவளவன் விளக்கம். வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறாவிட்டாலும் கூட நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை பாதிக்கப்படாது. மேற்கு வங்க மாநிலம் கூச் பெஹார் தொகுதி பரப்புரையில் பிரதமர் மோடி வாக்குறுதி. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அனுமதியின்றி எந்த நாட்டில் இருந்தும் இந்தியா எண்ணெயை வாங்க முடியாது என ராகுல் காந்தி பேச்சு. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பையும் தரவுகளையும் அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி ஒப்படைத்து விட்டதாக குற்றச்சாட்டு. கேரளாவில் என்டிஏ ஆட்சி அமைந்ததும் சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் தொடர்புடையவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். திருவனந்தபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி. படிப்பறிவில்லாத குஜராத்தை போன்று கேரள மக்களை பிரதமர் மோடியால் ஏமாற்ற முடியாது. இடுக்கியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே விமர்சனம். டெல்லியில் குடோன்களில் சிலிண்டர் விற்பனை செய்ய தடை. கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. இருநாட்டு உறவு மற்றும் போர் நிலவரம் குறித்து கலந்துரையாடல். பாகிஸ்தானில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு ஆன்லைனில் வகுப்புகள். அரசு அலுவலகங்கள் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே செயல்படும் என அறிவிப்பு. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற அனுமதி. மின் கட்டணம் 40 விழுக்காடு அதிகரிப்பு. ஈரானுக்கு நாளை முடிவு கட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ட்ரூத் வலைத்தளத்தில் பதிவு. ஹோர்முஸ் நீரிணை இனி ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பாது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரானில் பெட்ரோகெமிக்கல் ஆலை மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் தயாரிக்கும் இடம் என குற்றச்சாட்டு.
பெங்களூருவிற்கு எதிரான IPL லீக் போட்டியில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடக்கம். மே 20ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என தகவல். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று தண்டனை அறிவிப்பு. குற்றவாளிகளான 9 காவலர்களும் காலை 10:30 மணி அளவில் நீதிபதி முன்பு ஆஜராகிறார்கள். திரைப்படத்தில் தந்தைக்கு வாக்கு கேட்ட நிலையில் நேரில் மகனுக்கு வாக்கு கேட்டு வந்துள்ளேன். விருதுநகரில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரனுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ருசிகர பேச்சு. அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க இப்படின்னு பாட்டு வரும். இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவருடைய அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கருணாநிதி பற்றி எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காமராஜர் ஜானகி அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் தர கருணாநிதி மறுத்ததாக கூறுவதும் பொய் என்று பதில். விருந்தினர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். தேர்தலில் இருந்து திருமாவளவன் விலகியதன் மூலம் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பது அம்பலம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். அந்த தொகுதியிலும் வெளியே வந்திருக்காங்க. அது அவங்களுடைய கூட்டணியினுடைய சலசலப்பை காட்டுது. அவிநாசியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் சென்று இன்று வேட்புமனு தாக்கல் செய்யும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்கும் பியூஷ் கோயல். கோவை வடக்கு தொகுதியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்யும் வானதி சீனிவாசன். மதுரை தெற்கு தொகுதியில் மகாராஷ்டிர முதலமைச்சருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள ராம ஸ்ரீனிவாசன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று பரப்புரை மேற்கொள்ளும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு வாக்கு சேகரிக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்ததாக ஒப்பந்த பத்திரத்தை காட்டிய பிரேமலதா விஜயகாந்த் ஒப்பந்தம் போடவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் திருவண்ணாமலையில் பதில். 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம் மேல பாருங்க. சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டார். நான் எங்க சொன்னேன், யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு, 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு இதுன்றாரு. அது தப்பு. திமுக கூட்டணிக்கான ஆதரவை வாபஸ் பெற்றார் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார். புதுச்சேரியில் EPS-ஐ சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக அறிவிப்பு.